காலகட்டத்தில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, எப்போ கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் சொன்னபடி செய்யுங்க, நீங்கள் தானே அப்படி சொன்னீங்க நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, அப்படி வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டினாராம். இன்றைக்கி நம்ம வீடுகளில் நிறைய வசனங்களை எழுதி தொங்க விட்டுருக்குறோம், செவுத்தெல்லாம் போட்டிருக்கிறோம். அது சும்மா நேரப்போக்கடி கிடையாது. ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. நீ இப்படி இருந்துன்னா இப்படி செய்வேன், நீ இப்படி இருந்தால் நீ இப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இருந்து ஆண்டவர் பிரியமான பிள்ளை இருந்து ஆண்டுட்டு உரிமையோடு கேட்கலாம். ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன், நீங்கள் இந்த வசனத்தப்படி எனக்கு செய்யுங்க அப்படி உரிமையோடு கேட்கலாம். ஆபிரகாம் அப்படி தான் கேட்டார். ஆண்டவரே செய்யுங்க, நீங்கள் சொன்னபடி செய்யுங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டினாங்க. நீங்கள் வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுவீங்களா? பாய். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். ஆதியாகமம் 32:12.